மகா கும்பாபிஷேகம். கடலூர் பழையவண்டிப்பாளையம் கரையேறவிட்ட குப்பம் தெருவில் எழுந்தருள் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ புத்து மாரியம்மன் மற்றும் உடன் எழுந்தருள் இருக்கும் ஸ்ரீ புத்து நாகாத்தம்மன் திருக்கோயிலில் ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. நிகழும் மங்களகரமான விசுவாச வருடம் வைகாசி மாதம் 2ஆம் தேதி 16/5/2025 வெள்ளிக்கிழமை மூல நட்சத்திரம் சங்கடகர சதுர்த்தியும் அமிர்த யோகமும் கூடிய சுபயோக சுபதினம் காலை 9 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள் கடக லக்கினத்தில் ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. ஸ்ரீ விநாயகர் துதி. 5 கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. திருமூலர். ஸ்ரீ அம்மன் துதி. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. அபிராமி பட்டர். பக்தியில் சிறந்தது பெருந்தகையுடையரே. திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், சுந்தரர், மாணிக்கவாசகர் ஆகிய 4வரில் ஒருவராகிய திருநாவுக்கரசர் என்ற அப்பர் பெருமானை சமணர்கள் கல்லுடன் கட்டி கடலிலே போட அப்பர் பெருமான் அவர்கள் நமச்சிவாய பதிகம் பாடி தோன்றா துணைநாதராம் ஸ்ரீ பாடலீஸ்வரர் பெருமானின் திருவருளால் கரையேறவிட்ட புனித ஸ்தலமாகிய கடலூர் பழையவண்டிப்பாளையம் கரையேறவிட்ட குப்பம் தெருவில் திருக்கோயில் கொண்டு எழுந்தருளி அருள்பாலித்து வரும் ஸ்ரீ புத்து மாரியம்மன் மற்றும் உடன் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ புத்து நாகாத்தம்மனுக்கு நிகழும் விசுவாச ஆண்டு வைகாசி மாதம் 2ஆம் தேதி 16/5/2025 வெள்ளிக்கிழமை மூல நட்சத்திரம் சங்கடகர சதுர்த்தியும் அமிர்த யோகமும் கூடிய சுபயோக சுபதினம் அன்று காலை 9 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள் கடக லக்கணத்தில் ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. இப்படிக்கு திருப்பணி குழுவினர்கள் மற்றும் நகரவாசிகள் கரையேறவிட்ட குப்பம் திரு பழையவண்டிப்பாளையம் கடலூர் 4. மகா கும்பாபிஷேகம். கடலூர் 4 பழையவண்டிப்பாளையம் கரையேறவிட்ட குப்பம் தெருவில் எழுந்தருள் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ புத்து மாரியம்மன் மற்றும் உடன் எழுந்தருள் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ புத்து நாகாத்தம்மன் ஆலயங்களுக்கு ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. அருள்மிகு ஸ்ரீ புத்து மாரியம்மன் உடன் புத்து நாகாத்தம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் நிகழ்ச்சி நிரல். அருள்மிகு ஸ்ரீ புத்து மாரியம்மன் உடன் புத்து நாகாத்தம்மன் ஆலய ஜீர்ணோத்தாரண மகா கும்பாபிஷேகம் 16/5/2025 அன்று சிறப்பான முறையில் நடைபெற்றது. அவ்வமயம் பக்த கோடிகள் அனைவரும் திரளாக வந்திருந்து நிகழ்ச்சியினை சிறப்பித்ததற்கு மிகவும் மகிழ்ச்சி. அருள்மிகு ஸ்ரீ புத்து மாரியம்மன் உடன் புத்து நாகாத்தம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் 16/5/2025 அன்று கடலூர் பழையவண்டிப்பாளையம்
கரையேறவிட்ட குப்பத்தில் எழுந்தருள் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ புத்துமாரியம்மன் உடன் புத்து நாகாத்தம்மன் ஆலய ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் சிறப்பான முறையில் நடைபெற்றது. அவ்வமயம் பக்த கோடிகள் அனைவரும் திரளாக வந்திருந்து இந்த கும்பாபிஷேகத்தினை சிறப்பித்து தந்ததற்கு மிகவும் மகிழ்ச்சி. குடமுழுக்கு அல்லது கும்பாபிஷேகம் ஒவ்வொரு இந்து கோவிலிலும் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்பட வேண்டிய ஒரு சடங்காகும். இதன் மூலம் உள்ளிருக்கும் கடவுள் சிலைகளுக்கு தெய்வீகத்தன்மை புதுப்பிக்கப்படுகிறது. குடத்தில் நீர் நிரப்ப புனித ஆறுகளின் நீராக உருவகித்து மந்திரங்களினால் தெய்வத்தன்மை ஏற்பட்ட நீரினால் சிலைகளும் கோபுரத்தின் உச்சியில் இருக்கும் கலசங்களுக்கும் நீராட்டப்படுவதால் இது குடமுழுக்கு என்று அழைக்கப்படுகிறது. கோபுர கலசங்களும் தெய்வத்தன்மை பெறுவதால் ஒருவர் கோவிலுக்குள் செல்லாமலே கோபுர தரிசனம் மூலமே கடவுளின் அருளை பெற இயலும் என்பது இயற்கையாளர்களின் நம்பிக்கை. அருள்மிகு ஸ்ரீ புத்துமாரியம்மன் உடன் புத்து நாகாத்தம்மன் ஆலயத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் சிறப்பான முறையில் 16/5/2025 அன்று நடைபெற்றது. அவ்வமயம் மக்கள் திரளாக வந்திருந்து இந்த கும்பாபிஷேகத்தினை சிறப்பித்ததற்கு மிகவும் நன்றி. கும்பாபிஷேகம் என்றால் என்ன? கும்பாபிஷேகத்தில் என்னென்ன பூஜைகள் செய்யப்படுகின்றன? கோயில் கும்பாபிஷேகம் நிறைய பார்த்திருப்பீர்கள், கேள்வியும் பற்றிருப்பீர்கள். ஆனால் கும்பாபிஷேகம் என்பது என்ன, அதில் என்னென்ன பூஜைகள் செய்கிறார்கள் என்பது பலருக்கும் தெரிந்திருக்காது. அதை பற்றிய ஒரு சிறு விளக்கம் இங்கே. கும்பாபிஷேகத்தின் வகைகள். ஆவர்த்தம், ஓரிடத்தில் புதிதாக கோயில் அமைத்து பிரதிஷ்டை செய்யப்படும் மூர்த்திகளுக்கு கும்பாபிஷேகம் செய்யப்படுகிறது. அனாவர்த்தம், பூஜை இல்லாமலும் ஆறு, கடல் இவற்றால் சிதிலமடைந்திருந்தாலும் அக்கோயிலை புதிதாக நிர்மாணம் செய்து கும்பாபிஷேகம் செய்வது நல்லது. புனராவர்த்தம், கருவறை, பிரகாரம், கோபுரம் முதலியன பழுதுபட்டிருந்தால் பாலாலயம் செய்து அவற்றை புதுப்பித்து அஷ்டபந்தனம் சாத்தி மீண்டும் பிரதிஷ்டை செய்து கும்பாபிஷேகம் செய்வது நல்லது. அந்தரிதம், கோயிலுள் ஏதேனும் தகாதான நேர்ந்துவிடின் அதன் பொருட்டு செய்யப்படும் சாந்தி. கும்பாபிஷேகத்தின் போது விக்கிரக பிரதிஷ்டையில் மேற்கொள்ளப்படும் சில முக்கியமான விஷயங்கள். அனுஞ்சை, அனுமதி வாங்குதல். செயல்களை செய்யும் ஆற்றல் மிக்க ஒரு ஆசாரியானை தேர்ந்தெடுத்து இச்செயலை செய்வதற்கு இறைவனிடம் அனுமதி பெற்று நியமனம் செய்தல் நல்லது. சங்கல்பம், இறைவனிடத்தில் நமது தேவைகளை கோரிக்கையாக வைத்தல். பாத்திர பூஜை, இறைவனுக்காக செய்யப்படும் பூஜைக்குண்டான பூஜா பாத்திரங்களை சுத்தம் செய்யும் பொருட்டு அந்தந்த பாத்திரங்களுக்கு தேவையான பூஜை செய்தல் நல்லது. கணபதி பூஜை, செயல் இனிது நிறைவேறிட கணபதியை வழிபடுதல் நல்லதாகும். வருண பூஜை, அவ்விடத்தை சுத்தம் செய்யும் பொருட்டு வருண பகவானையும் சப்தநிதி தேவதைகளையும் வழிபடுதல் நல்லதாகும். பஞ்சகவ்யம், ஆத்ம சுத்தி செய்யும் பொருட்டு பசு மூலமாக கிடைக்கும் பால், தயிர், நெய், பசுநீர், பசுசாணம் முதலியவற்றை வைத்து செய்யப்படும் கிரியையாகும். வாஸ்து சாந்தி, தேவர்களை வழிபட்டு கும்பாபிஷேகம் எவ்வித இடையூறுமின்றி இனிது நிறைவேற செயலுக்கும் செய்பவர்களுக்கும் இடையூறு வராதபடி காக்க செய்யும் செயலாகும். பிரவேச பலி, 8 திக்கிலும் உள்ள திக்பாலர்களுக்கு உரிய பிரீதி செய்து அவர்களை அந்தந்த இடத்தில் இருக்கச் செய்தல் துர்தேவைகளை வரவிடாமல் காக்கும் பொருட்டு நல்லதாகும். மிருத்சங்கிரி ஹரணம், மண் எடுத்தல். அஷ்ட திக்பாலரிடம் அனுமதி பெற்று சுத்தமான இடத்திலிருந்து மண் எடுத்து அப்பள்ளத்தில் அபிஷேகம் செய்தல். கோயில் நிர்மாணம் செய்ய பூமி தாயான பூமாதேவியை மகிழ்விக்க செய்யப்படும் கிரியையாகும். அங்குரார்ப்பணம்,
முளையிடுதல். எடுத்த மண்ணை பாலிகைகளில் விதைவிட்டு முளை வளரச் செய்தல். இதில் 12 சூரியர்களான வைகர்த்தன், விஸ்வதன், மார்த்தாண்டன், பாஸ்கரன், ரவி, லோகப்பிரகாசன், லோகசாட்சி, திரிவிக்ரமன், ஆதித்யன், சூரியன், அம்சுமாலி, திவாரகன் போன்றவர்களின் சந்திரனையும் வழிபடுதல் நல்லதாகும். ரஷாபந்தனம் காப்பு கட்டுதல். கிரியைகளையும் செய்யும் ஆசாரியனுக்கு செய்யும் கர்த்தாவுக்கும் எவ்வித இடையூறும் வராதபடி காத்தற் பொருட்டு அவன் கையில் மந்திரபூர்வமாக காப்பு கயிறு கட்டுதல் நல்லதாகும். கும்பல் அலங்காரம். கும்பங்களை கலசம் இறைவன் உடம்பாக பாவித்து அலங்காரம் செய்தல் மிகவும் சிறப்பாகும். கலசாகர்ஷணம் சக்தி அமைத்தல். விக்கிரகத்தில் இருக்கும் சக்தியை கும்பத்திற்கு மந்திரபூர்வமாக அழைத்தல் மிகவும் சிறப்பாகும். யாகசால பிரவேசம். கலசங்களை யாகசாலைக்கு எடுத்து வருதல். சூரிய சோம பூஜை. யாகசாலையில் சூரியன் சந்திரனை வழிபடுதல் நல்லதாகும். மண்டல பூஜை. அமைக்கப்பட்டிருக்கும் யாகசாலையை பூஜை செய்தல். பிம்மசுத்தி. விக்கிரகங்களை மந்திரபூர்வமாக சுத்தம் செய்தல். நாடி சந்தானம். யாகசாலை இடத்திற்கு மூல திருமேனிக்கும் தர்ப்பை கயிறை தங்கக்கம்பி, வெள்ளிக்கம்பி அல்லது பட்டுக்கயிறு இவற்றால் இணைப்பு ஏற்படுத்துதல். மகா கும்பாபிஷேகம். கடலூர் 4 பழைய வண்டிப்பாளையம் கரையேற விட்ட குப்பம் தெருவில் எழுந்தருள் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ புத்து மாரியம்மன் மற்றும் உடன் எழுந்தருள் இருக்கும் ஸ்ரீ புத்து நாகாத்தம்மன் திருக்கோயிலில் ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. நிகழும் மங்களகரமான விசுவாச வருடம் வைகாசி மாதம் 2ஆம் தேதி 16/5/2025 வெள்ளிக்கிழமை மூல நட்சத்திரம் சங்கடகர சதுர்த்தியும் அமிர்த யோகமும் கூடிய சுபயோக சுபதினம் காலை 9 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள் கடக லக்கினத்தில் ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. இறைவனின் சக்தியால் ஒரு பகுதியை இந்த இணைப்பு மூலமாக விக்கிரகங்களுக்கு கொண்டு சேர்த்தல் மிகவும் சிறப்பாகும். விசேஷ சாந்தி. 36 தத்துவ வேதைகளும் ஆரோக்கியம் தருவது உலகத்தில் உள்ள அனைத்து ஆத்மா பித்ருகளுக்கும் ஆரோக்கியம் தருவதாகும். பூத சுத்தி. இந்த பூத மனித உடம்பை தெய்வ உடம்பாக மந்திரபூர்வமாக மாற்றி அமைத்தல். சபர்ச ஆகஸ்தி. சபர்ச ஆகதி. 36 தத்துவங்களை யாகத்திலிருந்து மூல வக்கிரகங்களுக்கு கொண்டு சேர்த்தல் மிகவும் சிறப்பாகும். அஷ்டபந்தனம். 8 மருந்து பொருள்களால் ஆன மருந்து சாந்தினால் மூர்த்தியையும் பீடத்தையும் ஒன்று சேர்த்தல். இதை மருந்து சாத்துதல் என்பர். பூர்ணாகதி. யாகத்தை பூர்த்தி செய்தல். கும்பாபிஷேகம் குடமுழுக்கு. யாகசாலையில் மூர்த்திகளுக்குரியதாக வைத்து பூஜிக்கப்பட்ட குடத்து நீரை அந்தந்த மூர்த்திகளுக்கு அபிஷேகம் செய்தல். இதனால் அந்த மூர்த்தி அந்த விக்கிரகத்தில் எழுந்தருள்வார். மகா அபிஷேகம். கும்பாபிஷேகம் முடிந்த பிறகு சில விக்கிரகத்திற்கு முறைப்படி அபிஷேகம் அலங்காரம் செய்தல். மண்டலாபிஷேகம். பிறந்த குழந்தையாக பாலரூபியாக விக்கிரகத்தில் எழுந்தருளியிருக்கும் இறைவனை 48 நாட்கள் விசேஷ அபிஷேக பூஜைகள் செய்து முழுமையான ஆற்றலை அடைய செய்வதாகும். குண்டங்களின் எண்ணிக்கை ஏக குண்டம் 1 குண்டம் அமைத்தல். பஞ்சாக்னி 5 குண்டம் அமைத்தல். நவாக்னி 9 குண்டம் அமைத்தல். உத்தமபட்சம் 33 குண்டம் அமைத்தல். கும்பாபிஷேகத்திற்கு செய்யப்படும் யாகங்களை எத்தனை தடவை செய்ய வேண்டும் என்ற விதிமுறை உள்ளது. 2 காலம், 4 காலம், 8 காலம், 12 காலம் வரை செய்யும் முறை வழக்கத்தில் உள்ளது. கும்பம். யோகஜம் என்ற சிவாகமம். கும்பமாகிய குடம் மாமிசமாகும். குடத்தில் உள்ள தண்ணீர் இரத்தமாகும். கும்பத்தினுள் போடப்படும் இரத்தினங்கள் சுக்லமாகும். கும்பத்தில் உள்ள தர்ப்பையினால் செய்யப்பட்ட சூர்ச்சம் நாடியாகும். குடத்தின் மேலே நெருக்கமாக சுற்றப்பட்டுள்ள நூல்களே நரம்புகளாகும். கும்பத்தை சுற்றி போர்த்தி கட்டியுள்ள வஸ்திரம் தோலாகும். குடத்தின் மேல் இருக்கும் தேங்காய் சிரசாகவும் மூலமாகவும் கூறப்படுகிறது. தேங்காயின் மேலே விரித்துள்ள தர்ப்பையினால் செய்யப்பட்டுள்ள லம்ப கூர்ச்சம் சிகை குடுமியாகும். தேங்காய்க்கு அடியில் போடப்படும் மாவிலைகள்
சுவாமியின் ஜடாபாரங்கள் உச்சரிக்கப்படும் மந்திரங்களே பிராணனாகும் என்று கூறுகிறது இதிகாசங்கள். மகா கும்பாபிஷேகம். கடலூர் 4 பழைய வண்டிப்பாளையம் கரையேற விட்ட குப்பம் தெருவில் எழுந்தருள் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ புத்து மாரியம்மன் மற்றும் உடன் எழுந்தருள் இருக்கும் ஸ்ரீ புத்து நாகாத்தம்மன் திருக்கோயிலில் ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. நிகழும் மங்களகரமான விசுவாச வருடம் வைகாசி மாதம் 2ஆம் தேதி 16/5/2025 வெள்ளிக்கிழமை மூல நட்சத்திரம் சங்கடகர சதுர்த்தியும் அமிர்த யோகமும் கூடிய சுபயோக சுபதினம் காலை 9 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள் கடக லக்கினத்தில் ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. அருள்மிகு ஸ்ரீ புத்து மாரியம்மன் உடன் புத்து நாகாத்தம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா ஜீர்ணோத்தாரண மகா கும்பாபிஷேகம் சிறப்பான முறையில் 16/5/2025 அன்று சிறப்பாக நடைபெற்றது. அவ்வமயம் பொதுமக்கள் அனைவரும் திரளாக வந்திருந்து இந்த கும்பாபிஷேகத்தினை கண்டுகளித்ததை மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். கும்பாபிஷேகத்தில் செய்யப்படும் முறைகள். ஆலயங்களுக்கு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் என்பது ஐதீகம். கும்பாபிஷேகத்தின் போது செய்யப்படும் சடங்குகளில் சிலவற்றை இங்கே காணலாம். பொதுவாக ஆலயங்களுக்கு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் என்பது ஐதீகம். அதாவது கும்பத்தில் வைக்கப்பட்ட புனித நீரில் இறை சக்திகளை ஆவாகனம் செய்து குறிப்பிட்ட யாகத்தின் மூலம் மந்திர உச்சாரணம் செய்து கும்பத்திற்குள் வரவழைக்கப்பட்ட சக்தியை கடவுள் சிலைகள் மற்றும் கோபுர கலசங்களின் நிலையாக இருக்கும்படி அபிஷேகம் செய்து பூஜைகள் நிறைவேற்றப்படும். என் அன்பு குழந்தையே, உன் சிரிப்பு உதட்டளவில் தான் உள்ளது. உன் மனதில் கவலையும் என்னதான் நடக்கப் போகிறது என்ற பயமும் இருக்கிறது. உன் வருத்தம் போக்க உன் அம்மா விரைந்து வந்தேன்.
சிரித்த முகத்தோடு இரு தங்கமே. அனைத்தையும் உன் அம்மா நான் பார்த்து கொள்கிறேன். சமயத்தில் உன்னை வந்து அந்த பிரச்சனையிலிருந்து நிச்சயம் மீட்பேன். நீ எதை நினைத்தும் வருந்தாமல் இரு. உன்னுடைய வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும். கும்பம் என்பது கடவுளின் உடலாகவும் அதில் சுற்றப்பட்டுள்ள நூல் 72,000 நாடி நரம்புகளையும் உள்ளே இருக்கும் தீர்த்தம் இரத்தமாகவும் அதற்குள் போடப்பட்ட தங்கம் ஜீவனாகவும் மேலே உள்ள தேங்காய் தலைப்பகுதியாகவும் கும்பத்தின் கீழ் பரப்பிய தானியம் ஆசனமாகவும் கருதப்படுகிறது. கும்பாபிஷேகத்தின் போது செய்யப்படும் சடங்குகளில் சிலவற்றை இங்கே காணலாம். பாலாலயம். கும்பம் ஒன்றை கோவில் உள்ளே தெய்வச்சிலை அருகில் வைத்து தர்ப்பை மாவிலை கொண்டு மந்திரங்கள் சொல்லப்பட்டு தெய்வசக்தி கும்பத்திற்கு மாற்றப்படும். பின்னர் அந்த சக்தி வேறொரு இடத்தில் உள்ள மரத்தால் செய்யப்பட்ட உருவத்திற்கு மாற்றப்பட்டு கும்பாபிஷேகம் முடியும் வரை அதற்கு பூஜைகள் செய்யப்படும். ஆவாகனம். கும்பத்தில் உள்ள நீருக்குள் தெய்வ சக்திகளை வரவழைக்க செய்வது ஆவாகனம் எனப்படும். கும்பத்தை கோவிலில் உள்ள தெய்வசிலை அருகில் வைத்து தர்ப்பை மாவிலை ஆகியவற்றை கொண்டு மந்திரங்கள் ஓதி கும்பத்தில் உள்ள தெய்வ சக்தியை கும்பத்தில் எழுந்தருள செய்வார்கள். கும்பம் யாகசாலையில் வைக்கப்படும் வெள்ளி அல்லது செம்பு குளத்தலான கும்பம் இறைவனின் வடிவமாகவே கருதப்படும். மந்திரம், கிரியை, தியானம், ஹோமம் மற்றும் பக்தர்களின் நல்ல எண்ணங்களில் எங்கும் உள்ள இறைசக்தி கும்பத்திற்குள் வரவழைக்கப்படும். கும்பாபிஷேகம் நடக்கும்போது ஒரு கால பூஜைக்கு 64 கிரியைகள் வரை முன்னர் செய்யப்படுகின்றன. ஆனால் தற்போது கால அவகாசம் கருதி முக்கியமான 13 அல்லது 12 கிரியைகளை மட்டுமே செய்யப்பட்டு கும்பாபிஷேகம் விழா நடத்தப்படுகிறது. ஆசாரிய வர்ணம். கும்பாபிஷேகத்தின் பொருட்டு கிடைக்கும் பொருட்களுக்கு பூஜை செய்யப்படுவது தனபூஜையாகும். அவ்வாறு கிடைக்கும் பணம் அல்லது பொருளின் ஒரு பகுதி கட்டிட வேலைக்கும் ஒரு பகுதி நித்திய மாதாந்திர விசேஷ நட்சத்திர பூஜை உற்சவத்திற்கும் 3வது பாகம் ஆபரணங்கள் வாங்கவும் செலவிடப்படும். கும்பாபிஷேகத்தை நடத்தும் பிரதான ஆசாரியாரை வணங்கி மேற்கொண்ட செல்வத்தை கொண்டு கும்பாபிஷேகத்தை நடத்தி தர கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஆசாரிய வர்ணம் ஆகும். அனுஞ்சை. கோவில் பணிகள் நிறைவு பெற்ற பிறகு ஒரு நல்ல நாளில் கும்பாபிஷேகம் நிகழ்ச்சியை முன்னின்று நடத்தி வைக்க தகுதியான ஒருவரை தேர்ந்தெடுப்பதை அனுஞ்சை என்கிறார்கள். விநாயகர் சந்நிதி முன்பு தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் கும்பாபிஷேகத்தை நடத்தி தர வேண்டும் என விநாயகரிடம் வேண்டுவது அனுஞ்சையாகும். பிரவேச பலி. கும்பாபிஷேகம் செய்யும் இடத்திலிருந்து 8 திசைகளிலும் உள்ள சகல ராட்சதர்கள் மற்றும் தேவதைகளுக்கு உணவு கொடுத்து எழுப்பி அவர்களை வேறு இடங்களுக்கு சென்று வசிக்கும்படி வழி அனுப்புவது பிரவேச வழியாகும். கோவில் திருவிழா சமயங்களில் இதை செய்ய வேண்டும் என்று ஆகமங்கள் கூறுகின்றன. வாஸ்து சாந்தி. வாஸ்து புருஷனால் கும்பாபிஷேக கிரியைகளுக்கு எவ்விதமான தடங்களும் நேராதவாறு 53 விதமான தேவதைகளுக்கு பூஜை பலி ஹோமம் ஆகியவற்றால் சாந்தி செய்வது வாஸ்து சாந்தி ஆகும். ரஷாபந்தன். காப்பு கட்டுதல் என்று இதற்கு பொருள். பூஜை செய்பவர்கள் சர்ப்ப தேவதைகளுக்கு பூஜை செய்து மந்திரித்த மஞ்சள் கயிறை வலது மணிக்கட்டில் கட்டிக்கொள்வார்கள். கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்ளும் சமயத்தில் குடும்பத்தில் எதிர்பாராமல் ஏதாவது தீட்டு ஏற்படும் பட்சத்தில் காப்பு அவிழ்க்கப்படும் வரை அந்த தீட்டு அவர்களை பாதிக்காது என்பது ஐதீகம். கடா ஸ்தபானம்.
கலசம் அமைத்தல் என்பது இதன் பொருளாகும். தங்கம், வெள்ளி, தாமிரம், மண் ஆகிய ஏதாவது ஒன்றில் செய்யப்பட்ட கலசம் என்ற கும்பங்கள் பயன்படுத்தப்படும் கும்பங்களை எப்படித்தான் அமைக்க வேண்டும் என்ற வரையறைகள் உள்ளன. கும்பத்தின் மேற்புறம் நூல் சுற்றி ஆற்று நீர் நிரப்பி மேல் பகுதியில் மாவிலை செருகி தேங்காய் வைக்கப்படும். இந்த தெய்வத்திற்கு கும்பாபிஷேகம் நடக்கிறதோ அந்த தெய்வத்தின் உடலாக குறிப்பிட்ட கும்பம் கருதப்படும். அஷ்டபந்தனம். கும்பாபிஷேகத்தை அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் என சொல்வதுண்டு. பீடத்தின் மீது வைக்கப்படும் தெய்வ திருவுருவங்களால் அசையாமல் உறுதியுடன் நிலைத்து நிற்க கொம்புரக்கு, சுக்கான் தான், குங்குளியம், கற்காவி, செம்பஞ்சி, ஜாதிலிங்கம், தென்மெழுகு, எருமையின் வெண்ணெய் ஆகிய 8 வகை மருந்துகளை கலந்து சார்த்துவார்கள். அஷ்டம் என்றால் 8 என பொருள். எந்த 8 வகை மருந்துகளை சாத்துவதற்காக அஷ்டபந்தனம் என பெயர். மிருத் சங்கீகாரம். கும்பாபிஷேகம் விழாவிற்கு முன்னதாக அங்குரார்ப்பணம் செய்யப்படும். அதாவது நவதானியங்கள் முளைவிட்டு வளர வைக்கப்படும். அதற்கான சுத்தமான மண் எடுக்கப்பட்டு முளைப்பாளிகைகளில் வைத்து அதற்குள் நவதானியங்களை இட்டு வைப்பார்கள்.